ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மக்கள் தொகை, போக்குவரத்து மற்றும் வணிகம் அப்படின்ற ஒரு 5வது பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின் லைவ் பார்க்க போறோங்க. இந்த 100 கொஸ்டினுமே எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்க்கு இதுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 கேள்வி. சார் 100ல 2 கேள்வியா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க. சோ அப்ப என்ன பண்ணிடலாம், லெசனை முடிச்சுட்டு அப்படியே அட்டன் பண்றதுக்கு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெடி இல்ல? பொறுமையா வாங்க, டைம் இல்ல. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 9 மணிக்கு தரேன்னு சொன்னாங்கன்னா 9:05க்கு 9:10க்கு வரீங்க, ஒரு டெடிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்துடணும். ஓகேங்க, ஆப்ஷன் சி தான் ரைட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இந்தியாவில் எழுத்தறிவில் 2வது இடம் வகிக்கும் யூனியன் பிரதேசம் எது? லட்சத்தீவு. 3வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்க. கப்பல் கட்டும் தளங்கள் இருக்குல்ல இந்தியாவுல, அதுல தவறான இணைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம், கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, மசாகன் கப்பல் கட்டும் தொழிற்சாலை, கொச்சி கப்பல் கட்டும் தளம். சார் இதுல எனக்கு ஒன்னே ஒண்ணு தெளிவா தெரியுதுன்னா கொச்சி சார். சரிங்க, தெரியுதுங்களா இப்போ? கொச்சி கப்பல் கட்டும் இதுதான் எங்க இருக்கு? கொச்சியில இருக்கு. சரி, அது மட்டும் போட்டாச்சு. அந்த மத்த எதுவுமே தெரியற மாதிரி இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் தவறு. இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கேன். இந்திய கப்பல் கட்டும் தொழில் உலக அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? பதினாறாவது இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை அடிப்படை கூறுகள் எது? மக்கள் தொகையில அடிப்படை கூறுகள்: எண்ணிக்கை, கலவை, பரவல் மற்றும் அடர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியதும், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனித சக்தி அப்படின்றது வரவே வராதுங்க. சோ அப்ப இதை தூக்கிட்டா வந்து நமக்கு 1 2 3 ஆன்சர் வருதுங்க. அடுத்தது, இந்தியாவில் மிக அதிக மக்களடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? அடர்த்தி அதிகம் கொண்ட யூனியன் பிரதேசம். புதுடெல்லி. பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படுவது. இது பெருபிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு பிளவு ஆண்டு, பெருபிளவு ஆண்டு இருக்குல்ல, பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்பா. ஆப்ஷன் பி 1921. சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 மக்கள் எண்ணிக்கையில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறைக்கும். இறப்பு விகிதம் எனப்படுவது ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகை எண்ணிக்கையில் இறந்தவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும். எதுங்க சரி? எக்ஸாக்டா பார்த்தா 1 and 2 ரெண்டுமே சரியான பதில் தான். முதல் இந்திய விமான போக்குவரத்து எதற்காக பயன்படுத்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் படை வீரர்களை கொண்டு செல்லவா, கடிதங்கள் கொண்டு செல்லவா, மருந்து பொருட்கள் எடுத்து செல்லவா, வெடிமருந்து எடுத்து செல்லவா? எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கடிதங்கள் கொண்டு செல்லதான் முதல்ல பயன்படுத்தப்பட்டது. மக்கள் தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் எது? மக்களுடைய தரம். ஓகே, இவன் வந்து இவ்வளவு குவாலிட்டியா இருக்கான், இவன் வந்து இவ்வளவு பெஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறியறதுக்கு இது சொல்லிட்டேன் ஆல்மோஸ்ட். இப்ப என்னது? எழுத்தறிவு விகிதம் தான் சொல்லுவாங்க. அடுத்தது, இந்தியாவில் நகரமயமாக்கலின் நிலை 1901ஆம் ஆண்டு 1911ஆம் ஆண்டிற்கு எத்தனை மடங்குக்கு மேல் அதிகரித்தது? ஆப்ஷன் ஏ 3. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கொஸ்டின் இது. கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் போடுறீங்க. குட் குட், சூப்பரா போடுறீங்க. ஆன்சர் டி 1995.
ஸோ மேட்ச் பண்ணுங்க. கொல்கத்தா திஸ் மீன் எப்படின்னா விமான நிலையங்களும் அதனுடைய தலைமை இடமும் அது இருக்கிற இடமும் தலைமை இடம் இல்லை, அது இருக்கிற இடம். எனக்கு வந்து ஆன்சர் வேண்டாம், எனக்கு மேட்ச் பண்ணி ஆன்சர் போடுங்க. ஏபிசிடி வேண்டாம், இப்பவே மாத்திக்குங்க. அப்படியே என்ன பண்ணிடணும், நீங்க இந்த ஏபிசிடியை மறந்துட்டு இங்க இருக்கிறது மேட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கணும் நேரத்துல. மேட்ச் பண்ணி ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு அங்க கரெக்டா ஆன்சர் வரும்ன்றது தெளிவா சொல்றேன். ஆப்ஷன் 1 2 3 4 அதுதான் ஆன்சர். அடுத்தது 14th. குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி எதுங்க? இமாச்சல பிரதேசம் தான் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 2030ஆம் ஆண்டிற்குள் எத்தனை சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது? 2030க்குள்ள என்ன பண்ணுவாங்களாம், பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்களுக்கு போயிடுவாங்களாம். பாதின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 100ல பாதி எவ்வளவு? 50% பேர் அப்படின்றது தெரிஞ்சா போதுமானது. 50ன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 16th. ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளான பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின்படி உலக வங்கி நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட சாலைகள். கொஸ்டின் ஈஸி தான், ஆனா இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணி ஒரு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன சாலைகள்? அவ்வளவுதாங்க, பன்னாட்டு சாலைகளை அமைச்சிருப்பாங்க. அடுத்தது இந்தியாவில் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1925ஆம் ஆண்டு. பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது? ஐ திங்க் இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மார்வல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. செம்மையா இருக்குங்க இது. ஆக்சுவலா கொங்கன் ரயில்வேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பாக்குறப்போ வேற லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ கொங்கன் ரயில்வே தான் சார் ஆன்சர். 19th. இந்தியாவில் தற்போது எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன? பத்தொன்பது சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. மாவட்ட சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? மாவட்ட சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? இங்கிலீஷ்ல பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பராமரிப்பாங்க. அடுத்தது 21வது. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அதன் சந்தை பகுதிகளோடு இணைப்பதற்கு எளிதான மற்றும் சிறந்த போக்குவரத்தாக கருதப்படுவது எது? சொல்லிட்டேன், ஆன்சர் வந்துச்சு. கொஸ்டின் நான் படிச்ச உடனே நீங்க என்ன பண்ணிடணும், ஆன்சர் போடணும். நீங்க கொஸ்டின் எல்லாம் படிக்கக்கூடாது. ஆப்ஷன் நான் கொஸ்டின் படிக்கிறப்போ நீங்க ஆப்ஷன் தான் பார்க்கணும், இதுல எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஸ்டின் காதுல கேட்டுக்கிறீங்க நீங்க. நான் படிக்காதப்பதான் நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப குழாய் போக்குவரத்து தான் சொல்லுவாங்க. பவன் ஆன்ஸ் வானுலகு ஊர்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்திருக்கிறது. கீழ்கண்டவற்றுள் தனி மனித தகவல் தொடர்பு அமைப்பு அல்லாதது எது? தனி மனித தொடர்பு கேள்வி புரிஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கவே தேவையில்ல, ஜென்ரலா அடிங்க பார்க்கலாம். டைம் தரேன். அஞ்சல் சேவை தனி மனித தொடர்பா? கன்ஃபார்ம். தந்தி தனி மனித தொடர்பா? கன்ஃபார்ம். தொலைபேசி தனி மனித தொடர்பு. ஆனா வானொலின்றது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்றா? அங்க நீங்க போயிட்டு என்ன பண்ண முடியாது, தனி மனித தொடர்பு பண்ண முடியாது. ஒரு குழுக்கள் மக்களுக்கிடையே பண்ணக்கூடியது தான். சோ இது கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை எங்கு வெளியிடப்பட்டது? வில்லைன்னா தமிழ்ல காசு ஞாபகம் வச்சு, கராச்சியில் வெளியிடப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்தது 25. குழாய் போக்குவரத்து தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு.
கொஸ்டின் ஃபுல்லா தெரியுதுங்களா? ஓகேங்க. இது மட்டும் தான் நான் உங்களை படிக்க சொல்லுவேன். படிச்சுக்கங்க பார்க்கலாம். குழாய் போக்குவரத்து அமைப்பதற்கு ஆரம்ப கால செலவுகள் அதிகம். ஆனால் பின்னர் இதை பராமரிப்பதற்கான செலவு குறைவு. நல்லா இருக்குல்ல டயலாக்? இவற்றை கடினமான நிலப்பகுதியிலும் நீருக்கடியிலும் அமைக்க இயலாது. நான் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றேன். தடங்களற்ற குறைந்த செலவுடைய காலதாமதமற்ற மற்றும் ஆவியாதல் மூலம் ஏற்படும் இழப்பினை போன்றவற்றை உறுதி செய்கிறது. என்ன கேட்டிருக்கோம்? சரியானது கேட்டிருக்கோம். ஜெனரலிஸ்டிக்கா அடிச்சீங்கன்னா ஒண்ணு தப்பா இருக்கு. எப்பவுமே அமைக்கிறதுக்கு செலவு அதிகமாகும். ஆனா பராமரிக்கிற வேலையே இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். செகண்ட் ஒன் எல்லா இடத்துலயும் இது அமைக்க முடியுங்க. கடல் கடிதம் அமைக்க முடியும், கடினமான நிலப்பகுதியிலும் அமைக்க முடியும். தப்பு. தேர்ட் ஒன் ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சி ஆன்சர். சி போட்டுங்க எல்லாருக்குமே ஒரு மார்க். 26. தவறான இணையை தேர்ந்தெடு. இது வந்து பாத்தீங்கன்னா குழாய் போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அதுல தவறான இணையை கொடுத்துருக்குங்க. சரி, என்னன்னே தெரியாம சொல்லிட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா குழாய் போக்குவரத்து. போபால், பூனே கிடையாது. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இப்பதாங்க ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஆக்ட் அடிக்கடிக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஏ 1986. ஆஹா, ஆக்சுவலா வந்து ஓகேங்களா, இந்திய விமான நிலையங்களின் நிர்வாக பொறுப்பு யாரிடம் உள்ளது? கொஞ்சம் யோசிச்சா போட்டுருவீங்க. கமான். விமான நிலைய பொறுப்பு ஆணையத்திடம் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 29. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்த பெருங்கழகம் நடந்த ஆண்டில் தாங்க தொடங்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 30. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எந்த வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது? மும்பை. எல்லைப்புறை சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆயிரத்தி 1960. 32வது. உலகிலே உயரமான எல்லைப்புற சாலைகள் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். லே டு சண்டிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் அப்படியே படிக்கிறீங்களா நீங்களே? ஏற்படும் பிரச்சனைகள். உங்களுக்கு ஒரு இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் தரேன். ஒரே செகண்ட் வந்துடுறேங்க. என்னங்க ஆன்சர் போட்டிருக்கீங்க எல்லாரும்? இது எல்லாமே சரியா? அவ்வளவுதாங்க. அனைத்தும் சரிதான் சொல்லிட்டு வராங்க. அடுத்தது 34. ஒரு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே தேவையான இணைப்புகளை வழங்க அத்தியாவசியமானவை எதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். சாலைகள், ரயில்வே, வான்வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுமே இருக்குன்றது சொல்றாங்க. அடுத்தது 35. குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பது. இங்கிலீஷ்ல லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. ஆஹா, LMC வருது. அது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி எதுங்க?
சாலைகள் தான். சாலைகள் அடர்த்தி மிக அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேரளாவில் தான் சாலைகள் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது. 37. நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய உயிர்நாடியாக அமைந்துள்ளது எது? முக்கிய உயிர்நாடினா இவர் தாங்க. இவங்க வந்து இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. நடுத்தர மக்கள் இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போகவே முடியாது வேலைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நல்ல ஒரு போக்குவரத்துனா ரயில் போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. பேருந்தை விட ரயில் தான் அதிகமா பயணம் பண்றாங்க. அடுத்தது, கிராமப்புற சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? கிராமப்புற சாலைகள் கிராம பஞ்சாயத்து. 39. வடக்கு தெற்காக இந்தியாவில் 4 பெருநகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? இந்த கோல்டன் குவாடிலேட்டர்னு சொல்லுவாங்கப்பா. தங்க நாற்கார சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை. இது இணைக்கக்கூடியது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 99. சரிங்களா? 40. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, தூர்தர்ஷன் சொல்றாங்க. 41. இணைய பயன்பாட்டில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இரண்டாவது இடத்தில் உள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட ஆண்டு? இஸ்ரோங்க. ஆப்ஷன் ஏ, 1969. மூலப்பொருட்கள். ஆஹா, டி இங்க வந்துருச்சா? சரி, ஓகே, இது மட்டும் கொஞ்சம் படுத்துங்க. நான் இங்க எழுதிடுறேன் டி ஆப்ஷனை. இங்கே தவறு நடந்திருக்கு. அலைன்மெண்ட்ல எப்படி மிஸ் ஆகுதுங்க? ஒரு செகண்ட்ங்க. செகண்ட், 2 கேள்வி மிஸ் ஆயிருக்குங்க. டி ஆப்ஷன் பேருந்து போக்குவரத்து போடுங்க. பேருந்து போக்குவரத்து. மூலப்பொருட்கள் தொழிற்சாலைகள் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்கள் சந்தைகளுக்கு கொண்டு செல்ல பயன்படுவது? ரயில் போக்குவரத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தொழிற்சாலைகளுக்கு இந்த பெரிய பெரிய குட்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்கல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தொழிற்சாலைகள் கொண்டு போனா ரயில தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க அடுத்தது. ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றாக கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுங்க? கொங்கன் ரயில்வே. 98. சோ இது கொஞ்சம் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதா பாருங்க. டி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொச்சி. கொச்சி. கீழ்கண்ட எந்த நகரத்தில் மெட்ரோ ரயில் சேவை இல்லை, வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க? 45க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நிறுவப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சரியாயிடுச்சுங்க. 46 தெளிவா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஒரு 2 கொஸ்டின் தான் அப்படி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ். தேசிய நீர்வழி போக்குவரத்து 1 எந்த 2 நகரங்களை இணைக்கிறது? ஆல்தியா டு அலகாபாத். அடுத்தது 47. 47 பொறுமையா பாருங்க. டி ஆப்ஷன் நான் எழுதுறேன். டி வந்து பாத்தீங்கன்னா 1 and 2. டி ஆப்ஷன் 1 and 2. தெளிவா படிங்க. சரியானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இங்க கீழே என்ன கேட்டிருக்கேன்? சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஓகே, இப்ப தெரியுதுங்களா? ஓகே. பெரும் பிரிவினை ஆண்டு 1921. இந்திய மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியரா இருக்காரு. 61ஆம் ஆண்டு சீரப்பிளவு ஆண்டு. மக்கள் தொகை அடர்த்தி 342 பேர். எதுங்க தவறா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் பண்ணுங்க. ஐ திங்க் இது கன்ஃபார்ம் தவறு.
இது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுதான் 61ன்றது. ஸோ இதுவும் தவறு. அப்ப ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கோம்? 1 and 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி தான் சரிங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் கரெக்டா வந்துடுச்சுங்க. அந்த அலைன்மெண்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் மாறுது. என்ன ரெடி பண்ணலாம்? ஓகே, நான் மாத்துறேங்க. அடுத்து பாருங்க. மிகவும் சிக்கனமான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப போக்குவரத்து எது? ஆப்ஷன் ஏ கடல் வழி போக்குவரத்து. மேற்கு இந்திய கடற்கரையில் அமையாத துறைமுகம் எதுங்க? இப்படி இருக்கிற துறைமுகத்துல இதுல மேற்குல அமையாத துறைமுகம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். தூத்துக்குடி துறைமுகம் தான் மேற்குல அமையாது. இதுல தூத்துக்குடி எங்க வரும்? கிழக்குல வரும். தகவல் தொடர்புக்காக சமீப காலத்தில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எது? தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட செயற்கைக்கோள். ஆப்ஷன் சி ஜிசாட் செயற்கைக்கோள் தான் சொல்லுவாங்க. அடுத்தது 51. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னங்க? வணிக சமநிலை தான் ஏற்றுமதி இறக்குமதிக்கு உள்ள வேறுபாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அடுத்தது, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 150க்கும் குறைவான உள்ள பகுதி என்னன்னு அழைக்கப்படுகிறது? 150 பேருக்கும் குறைவா இருந்தா இந்த இடத்துல மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே போதுங்க. அடுத்தது, நம் நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு முக்கிய காரணம் எதுங்க? சோ பாருங்க, இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நீங்க படிக்கவே தேவையில்லைங்க. நீங்க ஜென்ரலா அடிச்சுட்டு போயிடலாம். பௌத்திக காரணம், சமூக காரணம், பொருளாதார மற்றும் வரலாற்று காரணம் சொல்லிட்டு மூணுமே சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் போகணும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்பீடா இருக்கிறத உட்காந்துங்க. இதுக்கப்புறம் ஸ்பீடா போகும். இந்தியாவில் மிக நீளமான நெடுஞ்சாலை? ஆப்ஷன் ஏ NH44. உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? 17.5. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு? மேயோ பிரபுவால் முதல்ல தொடங்கப்பட்டது. ரிப்பன் பிரபுவால் முழுசா முடியும். ஆனா இது பண்ணது ரிப்பன். 81. மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாநிலம் எதுங்க? அந்த பகுதி ஃபுல்லாவே நகரமயமாக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் சார். ஆசையா? கனவு சார். கோவா போறது. அப்போ கோவா தாங்க. 48. இரண்டாம் கட்டமான 2021-51 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை மில்லியன்களாக அதிகரித்தது? இது எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க காய்ஸ். இல்ல சார், எதிர்பார்க்கல சார். அப்படின்னு தான் இருப்பீங்க. அப்படியே புக் டேட்டாவை எடுத்து வச்சாச்சு. வேற வழி கிடையாது. ஒருவேளை இப்படி கேட்டா நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போடுறதுங்க இந்த கொஸ்டின். 110. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். ரயில்வே ஜோன்ஸ். ரயில்வே ஜோன்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கேன். ரயில்வே மண்டலங்கள். புக்கை பார்த்தா 17 இருக்கும், நெட்ல பார்த்தா 18 இருக்கும். ஆனா உண்மையான என்னன்றது பாத்தீங்கன்னா 19 ரயில்வே மண்டலங்கள் உருவாயிடுச்சு. நீங்க என்ன எப்படி பார்க்கணும்னா, ரயில்வே வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் பார்த்தாதான் ஃபுல்லா ரயில்வே ஜோன்ஸ்னு சொல்லிட்டு தெரியும். 19 வந்திருக்கு. 19 லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு. இந்தியாவில் குறைவான நீளமுள்ள நெடுஞ்சாலை எது? ஒன்லி 6 கிலோமீட்டர் ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. எர்ணாகுளம் டு கொச்சி, கொச்சி டு எர்ணாகுளம் சொல்லக்கூடிய பகுதி. NH47A. வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலை எங்கு சந்திக்கிறது? இது ஒரு நல்ல கேள்விங்க. பாருங்க, இப்படி ஒரு சாலை போயிட்டு இருக்கோம். வடக்கு, சரி, மேற்கு, கிழக்கு, இப்படி ஒரு சாலை வந்துட்டு இருக்கோம். இந்த சாலை ஏதோ ஒரு புள்ளியில சந்திக்குது. இந்த புள்ளிக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா ஜாயிண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்சியில சந்திக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னதுங்க? ஜான்சியில் சந்திக்கிறது. அடுத்தது, குட்மா, எல்லாமே குட். இந்தியாவை அண்டை நாடுகளுடன் இணக்கமான உறவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சாலைகள்?
ஆப்ஷன் ஏ பன்னாட்டு சாலைகள். இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? ஓ சாரி, கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டிருக்குங்க. கிராண்ட் ட்ரங்க் ரோடு சாலையை அமைத்தவர் யார்? இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடுனா 4 வழி சாலையை முதலில் அமைத்தவர் யார்? மகாபிரபு. எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சூரியவம்சத்துல ஷெஷா சூரியம் கில்ஜி வம்சது அலாவுதீன் கில்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அலாவுதீன் கில்ஜி மாதிரி தான் நான் போன ஜென்மத்துல இருந்திருப்பேன்லாம் யோசிச்சு பார்ப்பேன் அரசர்களை படிக்கிறப்போ. சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஷெர்ஷா சூரி தான். இந்தியாவில் தெளிவா கவனிங்க, முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து. என் கேட்கல, முதல் கேட்டிருக்கேன். ஆப்ஷன் சி கொல்லம் டு கோட்டபுரம். இந்தியாவில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் சுமார் 95% அளவுக்கு 70% மதிப்புள்ள சரக்குகளை எதன் மூலமாக நடைபெறுகிறது? ஆப்ஷன் ஏ கடல் வழி போக்குவரத்து மூலமாக நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்தது, வடமேற்கு ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? வடமேற்கு ரயில்வேயின் தலைமையகம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினே நிறைய இருக்கும். சோ தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. வடமேற்கு. ஜெய்ப்பூர் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அடுத்தது, ரயில்வே போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுங்க? மேகாலயால ரயில்வே போக்குவரத்தே கிடையாதுங்க. அடுத்தது, வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? எல்லை வேற, வடகிழக்கு வேற. கவுகாத்தி. இந்தியாவில் முதல் ரயில்வே போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1853ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மும்பை டு தானேன்னு சொல்லுவாங்க. அதுங்கதாங்க. மிக நீண்ட ரயில்வே பாதையுடைய ரயில்வே எது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஞ்சம் அப்படியே எழுதி கூட வச்சுக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. வட இந்திய ரயில்வே. செகந்திராபாத் கீழ்கண்டவற்றுள் எதனுடன் பொருந்தும்? தென் மத்திய ரயில்வேயுடன் பொருந்தும் சொல்றாங்க. 73. கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எது? எதிர்பார்க்கல இல்ல, எதிர்பார்க்கல சார். ஆனா ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாம். கொல்கத்தால 2 ரயில்வே மண்டலம் அமைஞ்சிருக்குங்க. தென்கிழக்கும் அமைஞ்சிருக்கும், கிழக்கு ரயில்வேவும் அமைஞ்சிருக்கும். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் தொகை வளர்ச்சி அடிப்படையில் உலகை எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? ஆமாங்க, பிரிக்கலாம் சொல்லியிருக்கேன். மிதமானது, குறைவானது, அடர்த்தி அதிகமானது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? 3 வகைகளாக பிரிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. சரி, ஓகே. இந்திய பாலின விகிதம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் பாலின விகிதமானது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் ஆகும். இந்தியாவில் மிக அதிக பாலின விகிதத்தை கொண்ட மாநிலம் கேரளா. கேரளாவின் பாலின விகிதம் 1084 என்ற விகிதத்தை கொண்டுள்ளது. சரி எதுங்க? இது வரவே வராது. சரிங்களா? அப்போ 1 கிடையாதுன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ டைம் தரேன். இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே. எந்த மாநிலங்கள் நாட்டின் பாதி மக்கள் தொகையை கொண்டுள்ளது? 50% மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலங்கள் எதுங்க? ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்ங்க, மிஸ் பண்ணக்கூடாது.
பட் ஆனா இதுல ஒரு மாநிலம் வராதுங்க, அது தெளிவா சொல்லிடுறேன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். மத்திய பிரதேசம் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆப்ஷன் ஏ தான் சரி. 77. எந்த மாநிலங்கள் மட்டும் நாட்டில் மக்கள் தொகையில் 1/4 மக்கள் வசிக்கிறார்கள்? அப்படின்னா 25% தான் 1%. 4னா 100% பா. அப்போ 4ல ஒரு பாதினான்றது என்னது? 25% 2 மாநிலத்தில் இருக்காங்க. ஆனா உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலத்திலுமே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. 78. மக்கள் தொகை துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னங்க? இறப்பு விகிதத்தின் விரைவான சரிவுன்னு சொல்லுவாங்கப்பா. அடுத்தது இறப்பு விகிதத்தின் அடுத்தது இந்தியாவில் மிக அதிக அடர்த்தி கொண்ட மாநிலம் கேட்டிருக்குங்க. மக்கள் தொகை அடர்த்தி. இதெல்லாம் கொஸ்டின் சார், அடிச்சு தும்சம் பண்ணும் சார். மக்கள் தொகைன்னு கேட்டாலே இந்த கொஸ்டின் வந்துட்டு இருக்கணும். ஆப்ஷன் ஏ பீகார் தான் வருவாங்க. அடுத்தது பெரிய மாநிலங்களில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எதுங்க? நம்ம நாடு தமிழ்நாடு தாங்க. மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கான்செப்ட். அவ்வளவுதான். பாலின விகிதம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் என்ன? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இப்ப 2021 எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? 1940. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் பிரச்சனைகள் எவை? சோ பிரச்சனைகள் வந்தாலே உங்களுக்கு ஜெனரலிஸ்டிக் டாபிக்கா எடுங்க. மக்கள் நெருக்கடி இருக்கும், வேலையின்மை இருக்கும், ஊட்டச்சத்தின்மை இருக்கும், குறைந்த வாழ்க்கை தரம் இருக்கும். இது எல்லாமே வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சோ பிரச்சனைன்னு வரப்போ கொஞ்சம் ஆல் தி அபோவும் கன்சிடர் பண்ணுங்க. ஆனா அதுலயும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. 84. பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடாதவருக்கு இடையே உள்ள விகிதம் என்னங்க? ஒருத்தன் வேலையில இருந்திருப்பான், ஒருத்தன் வேலையிலே இருக்க மாட்டான். இவருக்கு இடையே உள்ள விகிதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலையில் இல்லாதவன் தான் எடுத்துப்பாங்க. சோ சார்ந்திருப்போர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி தான் ஆன்சர். ரைட். ஸ்லோவாவே போறேங்க, போதுமா? வாங்க இந்த கொஸ்டின் நீங்களே படிச்சு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. 30 செகண்ட்ஸ் டைம். ஆப்ஷன் 1 2 3. 86. கீழ்கண்ட தகவல் தொடர்பாக பயன்படுத்தப்படும் முக்கிய தகவல் தொடர்பிற்காக செயற்கைக்கோள் இதுங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் 4மே வருங்க. 87. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இந்த ஜிபிஎஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தாங்க. இதுல ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜிபிஎஸ் மாதிரி. இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கேன். IRNSS வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய கூட்டமைப்பு கிடையவே கிடையாது. அப்ப சி வந்து தவறுங்க. சரி, எழுதி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கீங்களா? ஒரு நிமிஷம் இது மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபார்ம் எல்லாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பொருந்தாதை தவறு செய்க. இந்த ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். தரவு படிவுனா டேட்டா கேப்சர் கேட்டிருக்கோம். தகவல் சேமிப்புனா டேட்டா மேனிப்புலேஷன் கேட்டிருக்கோம். விசாரணை மற்றும் ஆய்வு குவாரி அண்ட் அனலைசிஸ். தரவு பராமரிப்பு
தரவு மாற்றி அமைப்பு, டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இதுல நான் சரின்னு நான் கேட்கல, தவறு கேட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 2 and 3 தான் தவறுன்னு வருது. அடுத்தது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் பின்வரும் எவற்றில் பயன்படுத்தப்படுகிறது? எதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னா நிர்வாகத்துக்காக, திட்டமிடல், கொள்கைகளை உருவாக்க, திட்ட மேலாண்மை. நாலுமே வருமா பாருங்க? வரும் சார். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. மக்கள் தொகையில் 2021ஆம் ஆண்டு என்ன அழைக்கப்படுதுங்க? பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. இது என்னது? பெரும் பிரிவினை ஆண்டு. அடுத்தது, சோ கொஸ்டின் தெரியுது. ஓகே, தெரியுது. மக்கள் தொகை தொடர்பாக சரியானதுன்னு கேட்டிருக்கேங்க. சோ அப்படியே என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் நோத்திக்கிறேன். கீழே இருக்கு தெரியுமாங்க, ஆன்சர் பண்ண போகலாம். மக்கள் தொகை வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாடு அல்லது பிரதேசத்தில் வசிப்பவர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கும். கீவேர்ட்ஸ் இப்படிதான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடம்பெயர்வு ஆகியவற்றால் மக்கள் தொகை பாதிக்கலாம். ஓகேங்க, அக்செப்டடுங்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்ப செகண்ட் எல்லாத்துலயுமே இருக்கா? ஓ, இதுல இல்ல. அப்ப என்ன பண்ணிடலாம், இது அப்படியே எலிமினேஷன் பண்ணுங்க. இது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மக்கள் தொகையின் நேர்மையான வளர்ச்சிக்கு அதிக பிறப்பு விகிதம் மற்றும் இடம்பெயர்வு காரணமாக இருக்கிறது. கண்டிப்பா பிறப்பு விகிதம் ஓகே 3 இருக்கு. அப்ப 3 இருக்குன்னா எல்லாத்துலயுமே 3 இருக்கு. ஓகே, வச்சுக்கலாம். சோ இப்போ ஒண்ணு மட்டும் தான் எலிமினேஷன் பண்ணிருக்கோம். மக்கள் தொகையில் எதிர்மாறான வளர்ச்சிக்கு அதிக இறப்பு விகிதம் மற்றும் இடம்பெயர்வு காரணமாகிறது. ஓகேங்க, நேர்மனா இது, எதிர்மாறான இது. ஓகேங்க, அக்செப்டடுங்க. அப்போ 1 என்ன வருது? இறப்பு விகிதம், இடம்பெயர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்படலாம். செகண்ட் ஒன்னும் கரெக்டுங்க. ஆக்சுவலா எலிமினேஷன் பண்ணிருக்க கூடாது. செகண்ட் ஒன்னும் கரெக்டா தான் வருது. செகண்ட் ரைட்டு, 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டு, 4 ரைட்டு. அப்போ அனைத்தும் சரிதாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் சரின்னு வருது. அடுத்தது, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சமிக்கைகளை அனுப்ப பயன்படும் செயற்கைக்கோள் இது. சிக்னல்ஸ் அனுப்புறதுக்கு பயன்படும் செயற்கைக்கோளுங்க. இன்சாட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது, இந்தியாவில் காணப்படும் மக்கள் தொகையில் சீரற்ற தன்மைக்கு காரணம் என்னங்க? சீரற்று காணப்படும் காரணம், வளங்களை கிடைப்பதில் அதிக வேறுபாடு, டோப்போகிராஃபி, நகரமயமாக்கப்பட்ட, தொழில்மயமாக்கப்பட்ட, தீவிர காலநிலைகள், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வசதி. இது எதுவுமே என்ன பண்ணல, சரியா இருக்கும். ஒண்ணு அதிகமா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும். இதுதான் மக்கள் தொகையில் சீரற்ற தன்மைக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப மேலே உள்ள அனைத்தும் தான் ஆன்சர். ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின் இதெல்லாம். தவறான இணையை தேர்ந்தெடு. கண்டிப்பா இது எனக்கான மார்க். சேலஞ்ச் பண்றேன். ஆண்டின் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் படிச்சிருந்தா மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். நான் கேட்டது இதுலயே தவறு கேட்டிருக்கேன். எதிர்பார்க்கல இல்ல. பின்ன நீங்க 100க்கு 100 மார்க் எடுத்துட்டீங்கன்னா, நான் சொன்னமே 100க்கு 100ல 1 மார்க் நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டா பார்த்து 3 மட்டும் தான் சரி. 1 and 2 தவறுன்னு சொல்லிட்டு வராங்க. டி ஆன்சர் போட்டுருந்தா போட்டுக்கலாம் மார்க். 95. பீமரு மாநிலங்கள் எனப்படுபவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். அதான் பீமரு மாநிலங்கள். அப்படின்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் தான் என்ன அழைக்கப்படுகிறது? பீமரு மாநிலங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 நபர்கள் எனவும் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது. ஒரு சதுர கிலோமீட்டர்ல 1102 பேர் வாழ்றாங்களாம். எந்த மாநிலம் சொல்லிட்டு கேட்டிருக்கோங்க. அவ்வளவுதான், பீகார் தான் வருவாங்க. பாருங்க பீகார்ல எவ்வளவு 1102. இது டேட்டா மிஸ் பண்ணாதீங்க, எழுதிக்கங்க. தமிழ்நாட்டில் காணப்படும் மக்கள் தொகை அடர்த்தி டேஷ் என வகைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டுல தான் மிதமான அடர்த்தி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி கடந்த 100 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு அதிகரித்துள்ளது? 100 வருஷம் எப்ப வச்சுங்களேன். இப்ப 2024னா 1924 இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டாஸ் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்துள்ளது. 99வது சிறு பிளவு ஆண்டுங்க. போட்டிருந்த ஆன்சர் இதெல்லாம் டக்குன்னுலாம் டைம்லாம் எடுத்துக்கூடாது. இருக்கலாம். கட் 51. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எதுங்க?
சார் இது எதிர்பார்க்கல சார். யூனியன் பிரதேசம். அவ்வளவுதான். டயோ டாமன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் குறைந்த பாலின விகிதம் கொண்டது. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய மார்க்கை கம்பல்சரி நீங்க போடணும். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், நீங்க இந்த இன்னைக்கு போடாம விட்டுட்டீங்கன்னா என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வராது. ஸோ என்ன பண்றீங்கன்னா, நேத்து நல்லா போட்டிருந்தீங்க. ஸோ இது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணுங்க. மற்றபடி நான் கீழே பார்த்து லைக் போட்டுக்கலாம். சரியா? ஓகேங்க. நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.